ஹலோ ஆல், வெல்கம் டு கிரிக்கெட் அரட்டை தமிழ். இன்னைக்கு நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, உமன்ஸ் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் உமன்ஸ் டீம்ஸோட ஸ்குவாட பத்தியும், எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆம், எந்த டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஓகே. மும்பை இந்தியன்ஸ். அப்படியே ஸ்குவாட நீ அப்படியே கோ த்ரூ சொல்லு. ஓகே. ஸ்குவாட கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் அவங்களோட கோரை வந்துட்டு ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அவங்களோட லாஸ்ட் சீசன்ஸ்லாம் வந்துட்டு ஃபீச்சர் பண்ண பிரீமியம் ஆல்ரவுண்டர்ஸ் அமிலியா கர், ஹெய்லி மேத்யூஸ், மேட் செவியர் பிரண்ட், இஸ்மாயில். அவங்களுக்கு லாஸ்ட் 2 சீசன்ஸா வந்துட்டு இந்த 4 ஃபாரினர்ஸ் தான் வந்துட்டு ஃபீச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட பிளேயிங் லெவன்ல. அவங்களோட கோரை வந்துட்டு அப்படியே ரிட்டைன் பண்ணிட்டாங்க. கேப்டன் வந்துட்டு ஹர்மன் பிரீத் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் அமன்ஜோத் கௌர் அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களோட மேக்ஸிமம் கோரை வந்துட்டு ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரி ஹெய்லி மேத்யூஸ், அமன்ஜோத் கௌர், ஹர்மன்பிரீத் கௌர், சஜீவன் சர்ஜனா, சன்ஸ்கிருத் குப்தா, பூனம், அமிலியா கர், மேட் செவியர் பிரண்ட், நிக்கோலா கிரே புது அடிஷன் நினைக்கிறேன் அவங்களோட ஸ்குவாடுக்கு. அப்புறம் புதுசா 2 பேர் நல்லா ரெட்டி, திரிவேணி வசிதான்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் கமலனி போன வாட்டி வந்துட்டு ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் டெபியூட்டன்ட் நினைக்கிறேன் டு ஃபியூச்சர் இன் WPL மேட்ச். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் ரஹீலா ஃபிர்தோஸ்னு சொல்லிட்டு இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. பவுலர்ஸ்ல வந்துட்டு சைகா இஸ்திக் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சம்மன் இஸ்மாயில் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் மில்லி இல்லிங்வர்த்னு சொல்லிட்டு நியூ அடிஷன் டு த ஸ்குவாட். நீ என்ன நினைக்கிற அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது? will they going to defend, are they going to defend their title? என்ன பண்ண போறாங்க? எப்படி இவ்வளவு ஸ்டார் ஸ்டார்டட் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரே டீம்ல இருக்காங்கிறதே ஃபர்ஸ்ட் கேள்விதான். ஹெய்லி மேத்யூஸ், ஹர்மன்பிரீத் கௌர், அமிலியா கர், மேட் செவியர் பிரண்ட், ஒரு 4 பிளேயர்ஸ் டாப் 4 அவங்களே இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க மேக்ஸிமம் கோர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி அப்புறம் வந்து இப்ப கமலினி வந்து இந்தியாவும் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா டெபியூட் ஆடிருக்காங்க கமலினி. தமிழ்நாடு பிளேயர், தமிழ்நாடை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். சரி, இப்போதைக்கு இவங்க தான் ஓபன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கமலினி தானே ஓப்பனிங்? கமலினி வித் அமிலியா கர். அமிலியா கர் வந்து இதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஆடி இருக்காங்களா? இல்ல, ஒன் டவுன் ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து ஹெய்லி மேத்யூஸ் வந்தா ஹெய்லி மேத்யூஸ் will ஓபன். ஹெய்லி மேத்யூஸ் ஓபன் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்துட்டு அவங்க யாரு ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. நிக்கோலே கேரின்றவங்க வந்துட்டு புதுசா இந்த ஸ்குவாடுக்கு அடிஷன் ஆயிருக்காங்க. அவங்க ஃபீச்சர் பண்ண 2 கேம்லயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் ஆர்சிபி கூட 40 ஆட் ரன்ஸ், போன கேம்லயுமே வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், பவுலிங்லயும் வந்துட்டு 2 குயிக் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து கேம் வந்துட்டு அவங்க சைட் புல் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல அவங்க எதனால வந்துட்டு ஹெய்லி மேத்யூஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலன்றது தெரியல. அவங்க இன்ஜுரியா இல்ல வந்துட்டு பொட்டன்ஷியலா வந்துட்டு இந்த நிக்கோலா கேரி அப்படின்றவங்க தான் வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கண்டினியூ பண்ண போறாங்கன்றது தெரியல. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போதைக்கு வந்து ஹெய்லி மேத்யூஸ் வந்து ஓப்பனிங் தான் ப்ரெஃபர்டு. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஆடாதனால கமலினியும் அமிலா கர் ஆடுறாங்க. ஃபாலோட் பை மேட் செவியர் பிரண்டா? எஸ், மேட் செவியர் பிரண்ட். ஓகே, மேட் செவியர் பிரண்ட், அமிலியா கர் 3-4. அப்புறம் சஞ்சனா, ஹர்மன்பிரீத் கௌர். ஓகே, ஹர்மன்பிரீத். அப்புறம் வந்து பின்னாடி வந்து சஞ்சனா, கேரளா பிளேயர் நினைக்கிறேன். நிக்கோலா கேரி வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா? ஆமா. ஓகே. முடிச்சிட்டு அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் அதை விட்டுட்டு பார்த்தா பவுலிங் பார்த்தா ஷப்னிம் இஸ்மாயில், சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் தானே? ஆமா, சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் இருக்காங்க. அப்புறம் அது போக இந்தியன் ஸ்பின்னர் நினைக்கிறேன், சாய்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்தியன் ஸ்பின்னர் அவங்க போன சீசன் நல்லா போட்டாங்க. ஸோ அப்படியே பார்த்தாலும் நோன் நேம்ஸ் இஸ்மாயில், ஷாய்க் 2, ஸ்கிரிவர் பர்ண்ட், அமிலியா கர், அமன்ஜித் கர் இஸ் பேக் ஃப்ரம் த இந்தியன் வேர்ல்டு கப் வின்னிங் ட்ரையம்பிள் இருந்து வெளியே வர்றாங்க. ஹீஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 or 8 நோன் நேம்ஸ் இருக்காங்க. ப்ரூவன் கமாடிட்டிஸ் இருக்காங்க. லுக்ஸ் டீம் ஆல்சோ லுக்கிங் ஸ்ட்ராங். பட் பவுலிங் அப்படிதான். மும்பைல என்ன பவுலிங் இருக்கு அப்படின்னு தான் போன வருஷமும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா சம்ஹவ் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து அமிலியா கர் அண்ட் மேட் செவியர் பிரண்ட் 2 பேருமே பவுலிங்ல கண்டிப்பா போடுவாங்க. லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஹெய்லி மேத்யூஸும் இருந்தாங்க. ஸோ அந்த 3 ஆல்ரவுண்டருமே 12 ஓவர் வந்துட்டு முடிச்சு கொடுத்துருவாங்க. சம்மன் இஸ்மாயில் வந்துட்டு ஒரு பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ 16 ஓவர்ஸ் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ற ஒரு விக்கெட் டேக்கிங் எடுக்கிற ஒரு பவுலிங். அந்த மீதி இருக்க 4 ஓவர்ஸ் தான் வந்துட்டு அதர் ஆப்போனன்ட் டீம்ஸ் வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்கோர் பண்ணணும்.
இப்ப ஹைலி மேத்யூஸ் ஆடுனா, ஹைலி மேத்யூஸ் லாஸ்ட் சீசனும் அதுக்கு முந்தின சீசனும் பர்பிள் கேப் ஹோல்டர். ஸோ மேத்யூஸ், அமிலியாக்கர், ஸ்கிவர் பண்ட் 3 பேர் ஆடுனா 12 ஓவர்ஸ் ஆல்ரெடி கவர்ட் பிளஸ் 3 பேட்டிங், டாப் ஆர்டர் பேட்டிங், டாப் 5 பேட்டிங் வந்துருது. ஸோ ஹைலி மேத்யூஸ் ஆடும்போது இன்னும் டீம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஆனா எப்படி கோயிங் ஃபார்வர்ட் ஹைலி மேத்யூஸ் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது ஸ்ட்ராங் டீம் தான். அப்புறம் ஷமீன் இஸ்மாயில் அண்ட் சைக்காவே கவர் பண்ணிடுறாங்க. அது போக பேக்கப் பவுலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி பெருசா நமக்கு ஐடியா இல்ல. ஸோ இந்த 7, 8 பேர் வந்து இது பண்றாங்க. அப்புறம் இன்னொன்னு நான் பார்த்தது என்னன்னு பார்த்தேன்னா, எல்லா வுமன்ஸ் டீம்லயுமே பேட்டர்ஸ் விட அதிகமா ஆல்ரவுண்டர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ திஸ் டீம் கேன் ஹர்மன்பிரீத் அண்ட் கார் அண்ட் கோ கேன் டிஃபெண்ட் த டைட்டில் பிகாஸ் they look like a strong squad. ஓகே. அடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஸ்குவாட வந்து அப்படியே பிரீஃப் பண்றேன். லாஸ்ட் இயர் முந்தின வருஷம் தான் கப் அடிச்சாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஐ திங்க் தே ஹேட் சம் ஆவரேஜ் சீசன் நினைக்கிறேன். Too many injury concerns. இந்த சீசன் பார்த்தா பேட்டர்ஸ் வந்து ஹேமலதா, ஸ்மிருதி மந்தானா அண்ட் ஜார்ஜ் அவால் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இவங்க தான் பேட்டர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தா நடேன் டிக்லாக், ப்ரூவன் கமாடிட்டி, கிரேஸ் ஹாரிஸ், கௌதமி நாய்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஸ்ரேயங்கா பட்டேல் வந்து இதுல போட்டிருக்காங்க. பட் ஷீ இஸ் அ ப்ரெஃபரபிளி பவுலர். அதுக்கப்புறம் பூஜா வஸ்ட்ரேக்கர், ப்ரீவியஸ்லி வித் மும்பை இந்தியன்ஸ், இஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். ஷீ கேன் பேட், பட் ஐ திங்க் இன்ஜுரி கன்சர்ன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது போக 2 பிரேமா ரவாத்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க சயாலி சத்காரே. அவங்கள யாருன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் தே ஆர் யங் இந்தியன் டேலண்ட்ஸ் நினைக்கிறேன். விக்கெட் கீப்பர் பார்த்தா ரிச்சா கோஸ் அண்ட் இன்னொரு வந்து பிரத்யோஷான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ இந்தியன் டேலண்ட். மூவிங் டு பவுலிங் வந்து லௌரன் பெல், டால் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் இங்கிலாந்து. அப்புறம் ராதா யாதவ், த இந்தியன் ஸ்பின் பவுலர், ஆஃப் ஸ்பின்னர் தானே ராதா யாதவ். லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். ஷீ கேன் பேட், குட் ஃபீல்டர் வேற. அப்புறம் அருந்ததி ரெட்டி, இந்தியன் பவுலர். அப்புறம் இன்னொரு ஃபாரின் பேக்கப் லின்சி ஸ்மித். எனக்கு உங்களை பத்தி பெருசா ஐடியா இல்ல. ஓகே, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஃப்ரம் இங்கிலாந்து. லாரன் பெல் ரைட் ஆர்ம் சீமர் லெஃப்ட்ல. ஓ சாரி, லவுண்டர் பெல் ரைட் ஆர்ம் சீமர். ஓகே சாரிப்பா, மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்குவாட்ல வந்து என்னன்னா தே ஹேவ் குட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நடேன் டிக்லார்க், கிரேஸ் ஹாரிஸ், ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. பூஜா வஸ்திரேகர் இஸ் ஃபிட், ஷீ இஸ் ஆல்சோ குட் ஆல்ரவுண்டர். பட் டாப் ஆர்டர் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பவுலிங்குமே ஒரு லாஸ்ட் இயர் முந்தின இயர்லாம் வந்து ஒரு ரேணுகா சிங் தாக்கூர், இந்தியன் பவுலர், ப்ரூவன் கமாடிட்டி இருந்தாங்க. அப்புறம் எலிஸ்பெரி, பிக் மிஸ் எலிஸ்பெரி ஹூ கேன் பேட் அண்ட் பவுல். ஷீ இஸ் கிவிங் டு ஆல் 3 டைமென்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க இப்போ இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் டீம் கோயிங் டு ஒர்க். மேபி ஆல் பேட்டிங் ஒர்க்லோட், டாப் ஆர்டர் பேட்டிங் ஒர்க்லோட் வில் பி ஆன் ஸ்மிருதி மந்தானா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உன்னுடைய தாட்ஸ் என்ன? ஈவன் ப்ரீவியஸ் 3 சீசன்ஸ்லயும் வந்துட்டு மேக்ஸிமம் பேட்டிங் வந்துட்டு ஸ்மிருதி மந்தானாவும் எலிஸ்பெரியும் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 சீசன் டிவைன் இருந்தாங்க. லாஸ்ட் சீசன் டானியோ வைட் இருந்தாங்க. ஆப்ஷன்ல வந்துட்டு ரீடைன் பண்ணதே வந்துட்டு 4 பேர் தான். ஸ்மிருதி மந்தானா, ரிச்சா கோஸ், ஸ்ரேயங்கா பட்டேல் அண்ட் எலிஸ்பெரி. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா நியூ செட்டப்போட தான் வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு ரொம்ப தின்னா தெரியுது. ஸ்மிருதி மந்தானாவே வந்துட்டு பிளே தி லாங் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. கிரேஸ் ஹாரிஸ் ஒரு ப்ரூவன் கமாடிட்டி ஃபார் ஆஸ்திரேலியா. ப்ரீவியஸ் சீசனும் வந்துட்டு சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க அவங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். 10 பால் 20 ரன்ஸ் ஓகே. பட் ஆனா வந்துட்டு அது என்னப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங் 2 விக்கெட் போன உடனே 64-5, 74-5 வந்துட்டு அப்படியே வந்துட்டு கேட் ஓபன் பண்ணி எல்லாம் வந்துட்டு விழுந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் டு டி கிளார்க் அண்ட் அருந்ததி ரெட்டி, அவங்க வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணி கிளார்க் வந்துட்டு கடைசியில் சேஸ் பண்ணி ஃபைனல் ஓவர்ல வந்துட்டு 18 ரன்ஸ் வந்துட்டு அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அவங்க கிட்ட எல்லா வாட்டியும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமானா கிடையாது. எஸ், கோட் எலிஸ்பெரியை வந்துட்டு கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. பட் கிளார்க் வந்து டி கிளார்க் வந்துட்டு அதை
ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு மிஸ் பண்ணாத மாதிரி காமிச்சிட்டாங்க. எப்படி வந்து சீசன் த்ரூ அவுட் எடுத்துட்டு போக போறாங்கன்றது தெரியல. பேட்டிங் லுக்ஸ் வீக். ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ற பட்சத்துல வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா வந்துட்டு இந்த சீசன் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்படிதான் நினைக்கிறேன் சார். இப்ப ஸ்குவாட் எடுத்து பார்த்தா மந்தானா, பட் ஜார்ஜியா வால் ஹாஸ் பிளேட் விளையாண்டுருக்காங்க. பட் ஹவு ஷி இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம்ங்கிறது தெரியாது இன் இந்தியன் கண்டிஷன்ஸ். மந்தானா, நடேன் கிளார்க், கிரேஸ் ஹாரிஸ் ஹேஸ் ப்ரூவ்டு லைக் ஷீ கேன் பேட் அப்படின்ட்டு. 3 ஸ்ரேயங்கா பட்டேல் 4, அப்புறம் ரிச்சா கர்ஸ் 5. ஸோ பார்த்தா ஒரு பிளேயிங் லெவன்லேயே ஒரு 4-5 கமாடிட்டிஸ் தான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் டாப் ஆர்டர் எப்படி போய் செட் ஆக போகுது அப்படின்னு. இன்னொன்னு என்ன ஆசைன்னா வந்துட்டு இப்ப கிம் டேவிட் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு 4ல ப்ரமோட் பண்ணி ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுற ரிச்சா கோஷுக்கு வந்துட்டு சியாசி பொட்டன்சியல். சும்மா வந்துட்டு இந்த 10 பால் 20-25 நிறுத்தாம வந்துட்டு சான்ஸ் கிடைக்கிறப்ப வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்றது வந்துட்டு என்னோட ஆசை. இந்தியாவுக்குமே வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஓபனர்ஸ் ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்து லாங் இன்னிங்ஸ் ஆடுறாங்களோ ரிச்சா கோஷ் வந்துட்டு கடைசி 5 ஓவர் 10 ஓவர்னா வந்துட்டு ஓடிஐ ஆகட்டும் T20 ஆகட்டும் ரிச்சா கோஷ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி இறக்கி விட்டு போயிட்டு பிளாஸ்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. பட் அதுவே ஆர்சிபி செட்டப்ல ஒர்க் ஆகுமா அப்படின்றது வந்துட்டு தெரியல. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ண போறாங்க. பட் உமன்ஸ் கிரிக்கெட்ல அந்த மாதிரி கேட்டகரி ரேர் இல்ல. ஸோ ஃபினிஷர் கிடைக்கிறது, ஃபினிஷர் ரிச்சா கோஷ் மாதிரி ஃபினிஷர் கிடைக்கிறது கஷ்டம் தானே. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆர்சிபில 4-5 ஆடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஷி மே கம் இன் 4 and 5. ஓகே, தென் அடுத்து எந்த டீம் போலாம்? குஜராத் ஜெயின்ஸ் போமா? ஓகே, டேனியல் ஒயிட், அப்புறம் பார்த்தி ஃபுல்மாலின்னு ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. அவங்கள பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இந்தியன் தான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. ஆல்ரவுண்டர் வந்து கனிகா அஹூஜா. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா. தென் த வெட்டரன் ஆல்ரவுண்டர் சோஃபி டிவைன். நானும் கிரிக்கெட் பார்த்த காலத்துல இருந்து சோஃபி டிவைனையும் சூசி பெட்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நியூசிலாந்து எடுத்துட்டாவே இந்த 2 பேர் தான் இருக்கும். அப்புறம் ஆஷ் கார்ட்னர் தான் கேப்டன் பண்ண போறாங்க. அடுத்தது கேஷ்வி கௌதம், அவங்கள பத்தி ஐடியா இல்ல. ஜார்ஜ் வெராம்ஹாம், ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர், சாரி பேட்டிங் ஆல்ரவுண்டர். தென் கிம் கார்த் ஆல்சோ ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர். அப்புறம் அனுஷ்கா சர்மான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பிளேயர், பவுலிங் ஆல்ரவுண்டர்னு போட்டிருக்காங்க. பட் பேட்டிங்கும் கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மேட்ச்ல கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி தெரிஞ்சு. அப்புறம் ஆயுஷி சோனி வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். பட் ஐ டோன்ட் நோ அபௌட் ஹர். அப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் வந்துட்டா பெத் மூனி, எவர் ரிலையபிள் பெத் மூனி. ஐ திங்க் கண்டிப்பா பெத் மூனி டீம்ல இருந்தா எப்படியும் ஒரு சீசன்ல ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்புறம் யாஸ்டிகா பட்டியா, தி இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஃபிட்டா இருந்தாங்கன்னா ஹி கேன் ஆல்சோ மேக் அ பிக் பார்ட் இன் திஸ் டீம். அப்புறம் சிவானி சிங் சொல்லிட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். கமிங் டு பவுலிங், ரேணுகா சிங் தாக்கூர். போன வருஷம் ஆர்சிபிக்காக விளையாண்டவங்க. இப்போ இந்த வருஷம் குஜராத்ஸ்க்கு ஆட போறாங்க. அப்புறம் டைட்டஸ் சிந்து, ஷீ இஸ் ஆல்சோ ஐ திங்க் டால் சீமர் நினைக்கிறேன். அப்புறம் தனுஜா கன்வரும் போன வருஷம் இதுல இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நினைக்கிறேன். தனுஜா கான்வர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். அப்புறம் ராஜேஸ்வரி கெய்க்வாட் இஸ் ஆஃப் ஸ்பின்னர். ஷீஸ் ஆல்சோ இந்தியாவுக்கு ஆடி இருக்காங்க. ஷீ ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஹாப்பி குமாரின்னு ஒரு பவுலர். ஐ டோன்ட் நோ அபௌட் ஹிம். ஷீ இஸ் வெரி யங்னு நினைக்கிறேன். 18 இயர்ஸ் ஓல்டு என்னமோ தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஸ்குவாடு. ஸோ உன்னுடைய இதை சொல்லு. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்சிபில இந்த பாதி ஸ்குவாட் இவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கனிகா, அவங்க ஜார்ஜியா வேரம், சோஃபி டிவைன், ரேணுகா சிங் தாகூர், இவங்க எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் 3 சீசன்ஸ் ஆர்சிபிக்காக பிளே பண்ணவங்க. நம்ம வந்துட்டு லாரா உல்பாட்டியும் ஸ்மிருதி மன்னானாவையும் வந்துட்டு என்ன ஸ்கேல்ல மெஷர் பண்றோமோ ஆஷ்லி கார்டனையும் வந்துட்டு நம்ம அங்கதான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஷ்லி கார்டன் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு பீர் வித் பேட் ஆர் பால் வந்துட்டு ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்டரா வந்துட்டு எக்ஸப்ஷனலா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க லீட் பண்றது ஒரு பிளஸ். லாஸ்ட் சீசன் அவங்க தான் லீட் பண்ணி சும்மா அவங்களே சிங்கிள் ஹேண்டடா கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களால ஃபர்தரா குவாலிஃபை ஆகி விளையாட முடியல. எக்ஸ்பீரியன்ஸ்டு சோஃபி டிவைன் அட் தி டாப் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆடட் பிளஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு அனுஷ்கா சர்மான்றவங்க ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் ஷீ இஸ் அன்னோன். அதே கன்சிஸ்டன்சியோட விளையாடுவாங்களா என்னன்றது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். திஸ் டீம் லுக் ஸ்ட்ராங். எனக்கு வந்துட்டு இவங்க குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது.
ஏன்னா வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்களோட 11ல இருக்காங்க. இப்போ பீட் பெத் மூனி, சோஃபி டிவைன், ஆஷ்லி கார்னர், கிம் கார்த்துமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர் ஃபார் ஆஸ்திரேலியா. ஸோ இவங்களோட டானி ஒயிட் வைட்ஸ் அவங்கள பத்தி நம்ம சொல்லணுன்றதே இல்லை. ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோசிவ் ஓபனர் ஃபார் இங்கிலாந்து. ஏகப்பட்ட நான் கமாடிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீமும் வந்துட்டு எனக்கு குவாலிஃபை ஆகும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த டீம்ல சொல்றாப்ல பெரிய லைக் ரொம்ப பெருசா பில்டப் பண்ற அளவுக்கு இல்லனாலும் பட் தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். சொன்னாப்ல பவுலிங்ல பார்த்தா ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் டைட்டஸ் சிந்து போன வருஷம் டெல்லிக்கு விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். பட் டீசெண்டா பண்ணாங்க. இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரேணுகா சிங் தாக்கூருக்கு. ராஜேஸ்வரி கேக்வாட் இந்தியா ஆடி இருக்காங்க. தனுஜா கான்வர் லாஸ்ட் 2 சீசனா அது இந்தியா ஆடினாங்களான்னு தெரியல. பட் லாஸ்ட் 2 சீசனா குஜராத் பண்ண மாதிரி ஒரு ஐடியா. Then Beth Mooney, ever reliable Beth Mooney, she will bat well. But என்னன்னா யாஸ்டிகா பட்டியா இன்ஜுரி ஃப்ரீயா இருந்து விளையாண்டாங்கன்னா she will add advantage to this team. அப்புறம் எப்பவும் போல சொல்லு. ஜார்ஜ் வரஹம், கிம் கார்த், ஆஷ்லி கார்ட்னர்லாம் எப்படி வேணாலும் ஆடுவாங்க. ஃபினிஷிங் he can finish the match from டாப்ல விக்கெட் போயிருச்சுன்னா நின்று ஆடிட்டு கடைசியில போய் ஃபினிஷ் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் சீசனே ஐ திங்க் தனியால அந்த டீம் எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் கம்பைன்ட் வித் சோஃபி டிவைன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேனியல் வைட். பட் ப்ராப்ளம் என்னன்னா 4 ஃபாரினர் தானே விளையாடணும். ஐ திங்க் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆர் தேர். எந்த 4 பேர் விளையாட வைக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ மேபி பெத் மூனி, ஆஷ் கார்ட்னர் இஸ் அ செர்டைனிட்டி. மிச்சம் இருக்க ஜார்ஜ் வரஹம், டேனியல் வைட், கிம் கார்த்ல ஒரு 2 சோஃபி டிவைன் அந்த 4 பேர்த்துல 2 பேர்த்த விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். திஸ் டீம் இஸ் ஓகே தான். ஐ மீன் ஒழுங்கா டீமா ப்ளே பண்ணாங்கன்னா they can lift the title. Okay, then move to Delhi Capitals போமா அடுத்தது. 3 time இந்த டீம் எனக்கு டீமா பெர்ஃபார்ம் பண்ணி புரியல. 3 டைம் தொடர்ந்து ஃபைனல் வந்தாங்க. ஃபைனல் வந்து தோத்துட்டாங்க. because of மெக்லானிங் அப்படின்ற ஒரு கோட் கேப்டன் இருந்தாங்க. பட் இப்போ இல்லையே. இப்ப இட்ஸ் ஓனர்ஸ் ஆன் ஜெமிமா ராட்ரிகஸ். she is the captain. ஸ்குவாட் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஜெமிமா ராட்ரிகஸ், லாரா ஓல்வர்ட், ஷஃபாலி வர்மா, தியா யாதவ்ன்ட்டு ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன். ஆல்ரவுண்டர்ஸ் வந்து சினலி ஹென்ரி, ஐ திங்க் வெஸ்ட் இண்டியன் ரைட், நல்லா பேட்டிங் ஆல்ரவுண்டர். நிக்கி பிரசாத் வந்து இந்தியன் லாஸ்ட் அண்டர்-19 உமன்ஸ் வேர்ல்டு கப் கேப்டன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மின்னு மணி சொல்லிட்டு ஒருத்தவங்க பேட்டிங் ஆல்ரவுண்டர், இந்தியன் பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஐ டோன்ட் நோ அபவுட் ஹர். அப்புறம் லூசி ஹாமில்டன், ஹீஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் மச் ஐடியா. ஸ்னேஹ் ராணா ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். she given scope for RCB in the later stages of the matches. And Marizan Cap, the GOAT all-rounder, and Alana King, the leg spinner from Australia. Wicket keeper பார்த்தா டானியா பட்டியா, லிசலி லீ ஐ திங்க் இப்போ கூட சக்சஸ்ஃபுல் பிபிஎல் நினைக்கிறேன். ஹோபார்ட் ஹரிகன்ஸ் அந்த மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உமன்ஸ் ஹோபார்ட் ஹரிகன்ஸ் ஜெயிச்சாங்க. ஐ திங்க் she had some good season. அப்புறம் பவுலர்ஸ் பார்த்தா ஸ்ரீ சரணி, ஐ திங்க் இந்தியன் வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தாங்க. ஃப்ரம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தானே? ஆமா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அப்புறம் அது போக பார்த்தா நந்தனி சர்மான்னு சொல்லிட்டு ஒரு பவுலர். ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் ஹர். ஃபாஸ்ட் பவுலரா ஸ்பின்னரான்னு எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் த ஸ்குவாட். இதுவும் டெல்லி ஸ்குவாட் ஓகே தானே, நல்லா தானே இருக்கு. இவரோட தாட்ஸ் என்ன? எனக்கு வந்துட்டு அப்படி தெரியல. I don't think so they'll qualify. Now captaincy, புது கேப்டன்சி மெக்லானிங் ஓவர். இப்போ ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பிக்சருக்குள்ள வந்தது காரணமே வந்துட்டு அவங்களோட குட் வேர்ல்ட் கப் கேம்பெயின். அவங்க செமிஃபைனல்ஸ் வந்துட்டு செஞ்சுரி அடிச்சு இந்தியாவை வின் பண்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது தான் வந்துட்டு அவங்களுக்கு இந்த கேப்டன்சியை ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஷஃபாலி சர்மா ஹிட் ஆர் மிஸ். லாரா உல்ஃபர்டோட கிரேட் சீசன், ஒரு கிரேட் ரன்ல இருக்காங்க. இங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கிறது we have to wait and watch. இந்த டீம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்கா இல்ல. ஐ திங்க் தே வில் ஸ்ட்ரகிள் டு குவாலிஃபை ஃபார் தி பிளே-ஆஃப் அப்படி நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இப்ப இதுல பார்த்தா லிசேலி, ஸ்ரீசரணி, ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்துட்டு மரிசான் கேப் அப்படின்றவங்க மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப வெல் நோனா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அனபெல் சதர்லாண்ட் வந்துட்டு ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் வந்துட்டு அவங்க விலகி போயிட்டாங்க இந்த சீசன்ல இருந்து. ஜஸ்ட் லைக் எலீஸ்பெரி ஃபார் ஆர்சிபி.
ஓகே, ஓகே. நீ சொல்ற மாரி ஃபாஸ்ட் பவுலிங் இஸ் அ கன்சர்ன். சொன்னாப்ல ஸ்பின்னிங் இஸ் ஓகே. மரிசான் கப் போக ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கானா, ஸ்ரீசரணி இஸ் அ ஸ்பின்னர், அலனா கிங் இஸ் அ ஸ்பின்னர், ஸ்னேகரானா இஸ் அ ஸ்பின்னர். ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர். மேபி மேபி ஹென்றி இஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் ரைட்? ஃபாஸ்ட் பவுலர்ன்னு நெனைக்கிறேன். அவங்க மீடியம் ஃபாஸ்ட் நெனைக்கிறேன். ஹென்ரியும் மரிசான் கேப் அவங்க வந்து ஒரேடியா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்பி தான் போய் ஆகணும் போல. அது போக எல்லாமே ஸ்பின் ஹெவி. ஸோ பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் இஸ் த ஒன்லி லேக்ன்னு நான் நினைக்கிறேன். அது போக பார்த்தா ஷஃபாலி வர்மா, லாரா வோல்ஃபர்ட், ஜெமீமா 3, ஹென்றி. ஐ திங்க் ஹென்றி இஸ் பிளேயிங் வெல். ஐ திங்க் அவங்க நல்லா விளையாடுவாங்க. நிக்கி பிரசாத், மரிசான் கேப், ஸ்னேகரானா. ஓகே, ஒரு டீசென்ட் டீம். பட் மேபி சம் ஹோல் இன் த பவுலிங் நினைக்கிறேன். கரெக்ட் தான். யா, they need to play really well to clinch the title. இப்போ நம்ம எம்ஐ வந்துட்டு பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ வந்துட்டு பிளேயிங் லெவன்லயே வந்துட்டு உனக்கு வெல் நோன் நேம்ஸே வந்துட்டு ஒரு 7 இருந்துச்சு. பட் அந்த மாதிரி வந்துட்டு இவங்க டெல்லியோட பிளேயிங் லெவன்ல வந்துட்டு நமக்கு எவ்வளவு பேர் தெரியும் பாறேன். இது வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவன். லிசிலி வந்துட்டு விக்கெட் கீப்பராகவும் இருக்காங்க, அம்பையரிங்கும் பண்ணியிருக்காங்க உமன்ஸ் மேட்ச்ல எல்லாம். ஷஃபாலி வர்மா இந்தியன் டீமோட பிரீமியம் ஓப்பனர். பட் ஹிட்டார் மிஸ் அவங்க டே அப்படின்னா வந்துட்டு கிவன் டேல சிங்கிள் ஹேண்டடா மேட்சஸ் வந்துட்டு ஆப்போசிஷன்ல இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க. பட் அந்த பக்கம் வந்துட்டு ப்ரீவியஸ் சீசன்ல மெக்லானிங் இருந்தங்காட்டி வந்துட்டு காம்பன்சேட் பண்ணி செஃபாலியால ஸ்ட்ரைக் போட முடியலன்னா மெக்லானிங் வந்துட்டு இல்லைன்னா ஆங்கராவும் செஃபாலியும் வந்துட்டு அக்ரஸிவாவும் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. லிசிலியும் சரி செஃபாலியுமே வந்துட்டு ஆங்கர் பண்ணுன்றதே கிடையாது. 2 பேருமே ஹிட்டார் மிஸ். இதர் வந்துட்டு 2-3 ஓவர்லயே 50 அடிக்கிற மாதிரி சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா குயிக்கா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 பேரோட விக்கெட் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஜெமிமா வெயிட் அண்ட் வாட்ச் அவங்க வந்துட்டு எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றது. மரிசான் கேப் வெல் நோன் ஆல்ரவுண்டர், அவங்கள பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சினல் ஹென்ரியுமே வந்துட்டு லாஸ்ட் சீசன் யூபி வாரியர்ஸ்க்கு விளாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டெஸ்ட்ரக்டிவ் லோயர் ஆர்டர் பேட்டர் அவங்க. ஓகே, பட் அதர் தன் தட் அவங்களோட பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆஃப் தி சைடு வந்துட்டு அன்னோன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க குவாலிஃபை ஆகணும்னா வந்துட்டு தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ டு கெட் குவாலிஃபைட். வெயிட் அண்ட் வாட்ச், பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஓகே, கரெக்ட். ஓகே, சரி, இன்னும் ஒரே ஒரு டீம் தான் இருக்கு, யூபி வாரியர்ஸ். So Meglaning moves from Delhi Delhi Capitals UP. to UP and she is going to captain. சும்மா ஒரு இது பார்த்தேன், இன்ஸ்டால ஒரு பைட் பார்த்தேன். ஒரு எல்லா கேப்டன்ஸ் கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜெமிய பேண்டர் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க, நீ கேப்டன் பண்ணும்போது தான் தெரியும் ஃபீல்டர் உன் பேச்சை கேட்காம டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, மெக்லானிங், லிச்ஃபீல்டு ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஹேண்டர் தானே? ஆமா, ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஹேண்டர். கிரண் நாப்கே வந்து ஒரு இந்தியன், ஐ திங்க் ஹிட்டர் நினைக்கிறேன். ஸ்லாக் மாதிரி தான். அப்புறம் சிம்ரன் ஷாய்க், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. அண்ட் பிரத்திகா ராவல், த வேர்ல்ட் பிளேயர், பட் ஐ திங்க் ஹி இஸ் இன் இன்ஜுரி நினைக்கிறேன். இன்னும் இது கொடுக்கலன்னு நினைக்கிறேன், கிளியரன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்துட்டு ஹர்லின் டியோல் அண்ட் ஹர்லின் டியோல் பவுல், பட் யூஸ் பண்ண மாட்டாங்கடா. இந்தியால யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியா பவுலிங் இருக்கு, அதனால ஹர்லின் டியோல் யூஸ் பண்றது இல்ல. ஐ திங்க் ஆஃப் ஸ்பின்னர் நினைக்கிறேன். அப்புறம் வந்து கொங்காடி த்ரிஷான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பிளேயர், பட் ஐ டோன்ட் நோ அபௌட் ஹர் வாட் கைண்ட் ஆஃப் ரோல். தென் டியாண்ட்ரா டோட்டின், ஷீ இஸ் நாட் த சேம் டியாண்ட்ரா டோட்டின் ஆஃப் ஓல்டு. ஸோ ஐ மீன் ஷீ கேன் பேட், பட் அப்புறம் வந்து ஸ்வேதா ஷராவத், ஐ திங்க் இவங்களும் 2-3 வருஷமா பார்ட் ஆஃப் த WPL நினைக்கிறேன். அப்புறம் தீப்தி சர்மா, இந்தியாஸ் கோட் ஆல்ரவுண்டர். ஐ திங்க் அவங்க மட்டும்தான் ரிட்டைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் யூபி, இஃப் ஐ எம் நாட் ராங். தீப்தி சர்மா, இவங்க ஸ்வேதா ஷராவத் 2 பேர் தான் ரிட்டைன் பண்ணாங்க. ஓகே, 2 பேர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே. தென் ஆஷா சோபனா, ஐ திங்க் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் ஆர்சிபி லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். ஓகே, தென் சீகா பாண்டே, இவங்களும் ஒரு நல்ல பவுலர் தான், இந்தியன். டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. டெல்லியில, ஆமா, லாஸ்ட் இயர் டெல்லி கட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டைரான், சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர். எல்லாமே வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில பார்த்திருக்காங்க. நான் சீகா பாண்டே கேன் பேட், பட் அவங்க எல்லாம் எப்படி பவுலிங் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில போட்டாங்கன்னு தெரியல. ஆஷா சோபனா இஸ் a bowling all-rounder. பவுலர். சுமன் மீனான்னு சொல்றது ஒருத்தங்க இருக்காங்க, பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் இந்தியா. ஷீ இஸ் ஆல்சோ ஐ திங்க் இந்தியன் யங் டேலண்ட் நினைக்கிறேன்.
தென் மூவிங் டு விக்கெட் கீப்பர் ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தான் வச்சிருக்காங்க. சிப்ரா கிரின்னு சொல்லிட்டு. யார் விளையாட போறா? வேற யாராவது விக்கெட் கீப்பர் இருக்காங்களா? கிரண் நவுகிரே கேன் கீப். கிரண் நவுகிரே விக்கெட் கீப்பர். ஓகே. அப்புறம் பவுலர்ஸ் வந்துட்டு 2 தான். சோஃபியா கிளஸ்டன் அண்ட் கோபி லிட்ஸ்பீல்ட் ஆல்சோ கேன் கீப்ரா. யாரு? கோபி லிட்ஸ்பீல்ட் போர்ட் லிட்ஸ்பீல்ட். ஆஸ்திரேலியா. அதான். ஆமாமா. அதனால தான் கேட்டேன். பட் அவங்க எல்லாம் பேட்டர்ஸ் கேட்டகரியில போட்டதுனால தெரியல. இதான் ஸ்குவாட் ரெப். யுவர் தாட்ஸ்? For me too, this team looks strong. இவங்களும் வந்துட்டு பொட்டன்ஷியல் பிளே ஆஃப் போற கேண்டிடேட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். வென் மெக்லானிங் இஸ் தேர், ஐ திங்க் அவங்க வந்து வேலை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுலயும் வந்துட்டு அவங்களோட லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் நான் படிக்கிறேன். கிரண் நவுகிரே, மெக்லானிங், சோஃபி லிட்ஸ்பீல்ட், ஹர்லின் தியோல், ஸ்வேதா சரவத், தியாந்திரா டோர்டின், சோஃபி எக்கிள்ஸ்டன், ஆஷா சோபனா, சிக்கா பாண்டே, கிராந்திக் ரவுத். இது என்னன்னா இப்போ நான் சொன்ன பிளேயிங் 11ல எல்லாமே அவங்களோட இன்டர்நேஷனல் டீம்ஸுக்கு பிளே பண்றாங்க. அதாவது ஆஷா சோபனாவை தவிர எல்லாமே ஒரு வெல் நோன் கமாடிட்டியா இருக்கிற மாதிரி தெரியுது. பேட்டிங் டெப்த்தும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் கேண்டிடேட் டு குவாலிஃபை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். குஜராத் ஜெயின்ஸ், யூபி வாரியர்ஸ் அண்ட் எம்ஐ seems to be strong contenders for the playoffs அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. நான் வந்து எனக்கும் மும்பை அண்ட் யூபி ஆர் குட். பட் குஜராத் ஜெயின்ஸ் ஐ திங்க் தே நீட் டு டூ சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் நினைக்கிறேன். அப்பதான் வர முடியும்னு நினைக்கிறேன். இவங்க யூபியில் சொன்னாப்ல மெக்லானிங் அண்ட் லிட்ச்ஃபீல்டு ஓப்பன் நினைக்கிறேன். பட் இங்கே ஃபுல்லா ஃபாரினர்ஸ் இருக்காங்க. கிரண் நவுகிரே இல்ல மெக்லானிங் தான் ஓபன் பண்ணாங்க. லிட்ச்ஃபீல்ட் வந்துட்டு ஒன் டவுன். ஓகே. 4 வந்து ஹர்லின் டியோல், டியாண்ட்ரோ டாட்டின், தீப்தி சர்மா. இதுவும் ஒரு ஸ்ட்ராங் தான். டியாண்ட்ரோ டாட்டின்லாம் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஒரு 50% கொடுத்தாவே இந்த டீம் வந்து நல்லா இதாகும். ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஆள் இருக்காங்க. டைரன் இருக்காங்க, சிக்கா பாண்டே இருக்காங்க. டைரன் ஆடுவாங்களா? இப்ப யாரு ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கா? சோஃபி கிளஸ்டன் வேர்ல்ட் கிளாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதுல எந்த கொஸ்டினும் கிடையாது. ஸோ மும்பையும் யூபி வாரியர்ஸும் தான் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு இதுல லானி இருக்கிறனாட்டி கேப்டன்சிலேயே கூட்டிட்டு போடுவாங்கன்னு தான் தோணுது. அதான் நானும் சொல்றேன். ஷீ கேன் எல்லாத்திட்டையும் வேலை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ T20 வேர்ல்ட் கப் அரௌண்ட் த கார்னர்னால எல்லா கிரவுண்டையும் லாக் பண்ணிருக்காங்க. மேபி அலோவ் பண்றது இல்ல. எங்கெங்கெல்லாம் வேர்ல்ட் கப் நடக்குதோ அந்த கிரவுண்ட்ல அலோவ் கிடையாது. அதனால 2 கிரவுண்ட்ல தான் ஆட போறாங்க. 2 ஜோன் 2 இதா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மேட்சஸ் இன் நவி மும்பை நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் இன் அந்த பரோடால ஒரு ஊர் இருக்கு. என்னது வடோதராவா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட அங்க தான் நடக்க போகுது. இந்தியா நியூசிலாந்து. அங்கதான். இந்தியா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஒன் டே நடக்கல. அந்த வென்யூல தான் நடக்க போகுது. ஸோ அதனால மேபி வென்யூ கேன் பிளே அ பார்ட், ரைட்? மேபி ஸ்லோ பிட்ச் ஸ்லோ டவுன் ஆகலாம். அந்த மாதிரி ஆகிறது மேபி கேன் அஃபெக்ட் சம் டீம்ஸ். ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டீம்ஸ்க்கெல்லாம் அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகணும். நின்று ஆடுற மாதிரி பிளேயர் இருந்தா. ஸோ மும்பை அண்ட் யூபி வாரியர்ஸ் லுக்ஸ் ஃபேவரட்ஸ். யங் பிளேயர்ஸ் எல்லாம் மேபி இந்த சீசன் முடியும் போது தெரியும். வி மே சி நிறைய யங் பிளேயர்ஸோ அல்லது வந்து இந்தியா ஆடாத பிளேயர்ஸோ சைன் ஆவாங்க கண்டிப்பா. ஒவ்வொரு சீசன்லயும் யாராவது ஒருத்தர், ஒரு டீமுக்கு ஒருத்தராவது ஆகுறாங்க. மேபி கமலினா வந்து லாஸ்ட் சீசன் எம்ஏ ரெப்ரசன்ட் பண்ணாட்டி தான் வந்துட்டு ஸ்பாட்லைட்டுக்கே வந்தாங்க. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அந்த மாதிரி எவ்வளவு நியூ டேலண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த பிரான்சைசஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க போறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நன்றி.